அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல விஷயங்களை நமக்கு வழி நடத்துகிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நட்பாக இருக்குது. இன்றைக்கி நண்பன் வளருவதற்கும் அவன் தாழ்வதற்கும் நட்பு ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அது எப்படி இஸ்லாம் பார்க்குது? எப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுதோ அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா இயற்கையாகவே நட்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா அவன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான். ஃபல்யன்துரு அஹதுக்கும் யுஹாலில். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம் நறுமணக் கடையில் வேலை செய்யக்கூடியவன், அதாவது ஸ்ப்ரே அத்தர் கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு பட்டையில் வேலை செய்யவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாறினாங்க. நறுமணக் கடையில் வேலை செய்கிறவனோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அவன் டெஸ்டர் கொடுப்பான், அல்லது அவன் விற்பான், அதை வாங்கிப்பீங்க, அல்லது நறுமணமாவது உங்களோட இருக்கும். தொழுகையாளியோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று நீங்கள் தொழுவீங்க அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு, அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா. இரும்பு பட்டையில் வேலை செய்யக்கூட நட்பு வச்சிங்கன்னா தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தொழுகை நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அந்த இரும்பு பட்டையில் போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்கள் மேலே ஒட்டும், அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்கே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள்லையோ உங்கள் மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா. ஒன்று நீங்கள் தொழுகையை நீங்கள் தொழுவீங்க, அவர் தொழாமல் இருப்பார். தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்று தொழுகையை நீங்கள் விடுவீங்க ஒரு நாள், அல்லது தொழுகையை விடுறத பாவமாக கருத மாட்டீங்க. சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம், அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம், அல்லது மது வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டீங்க. அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா. குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதூன வஜ்ஹஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய முகத்தை நாடு இருக்கக்கூடிய மக்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்க நபியே. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோயிச்சைகளில், உலக ஆசைகளில், உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட, அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 2 நண்பர்களை பக்கத்திலே வச்சுருப்பான். அதுதான் உண்மையான நட்பும் கூட. ஒன்று, அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்கிறதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான். நீ தப்பு செய்கிற திருத்திக்குன்னு சொல்லுவான். உங்களை ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் உண்மையான நண்பன் இல்லை. உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன். அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீ என்ன பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுற மச்சான், நீ உன்ன மாதிரி இருக்குமா, நீ தாண்டா, உன்னை தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல, அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை. தப்பு செய்யும்போது தப்பான பாதையில் போகிற, இது தப்பு, இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல, அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2வது, இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோடு இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்கேன் வா, உன் காரியத்தை நான் லேசாக்கிறவான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல, அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்லாட்ட கேளுங்க, ரப்பிட்ட கேளுங்க, அல்லாஹ் இப்படி ஒரு நண்பனை கொடிய அல்லான்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நிறைய ஹதீஸுகளில் சொன்னாங்க, ஒரு சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதக்கா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா. அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான்னாங்க இல்லையா. அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய, உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் ஹாரூனை கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி அபூபக்கரை கொடுத்தானோ, என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன, அபூபக்கரும் ரசூலுல்லாஹும் தோழர்கள், நண்பர்கள் இல்லையா. அதனால தான் அல்லாஹ் இது காலலி சாஹிபிஹி
அந்த சௌருடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய செய்தியை உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும், மறுமை கொடுக்கப்படும், அவனோ மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான், உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க. என்ன இந்த வயசானவர் அழுகிறாருன்னு எல்லா சஹாபாக்களும் கேலி செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான். நாங்கள் இல்லையா, அந்த நட்பு தான். அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு தோழமையை கொடு அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ் அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய நிஅமத் எதுவும் இல்லை இந்த உலகத்தில். அந்த தோழமை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அர்ஷ் நிழல்ல ஒன்று சேர்ப்பான். இல்லையா, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி, நீங்கள் நேரில் பழகிறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை. யாரும் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதெல்லாம் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் கூட அவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு, இவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை, எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் போடுற போஸ்ட்டோ அவங்க போடுற தப்பான செயல்களோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும், நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட. நல்ல நண்பர்களை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு அந்த நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும். அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி, அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரை கூட வச்சுக்கூடாது இருந்தாலும் சரி, இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை, மறுமையிலையும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலையும் ஒன்று சேர்ப்பான்.